எங்கள் உடம்பிலே வெப்ப சம்பந்தமான நோய்கள், இரத்த சம்பந்தமான நோய்கள் எல்லாம் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்றது. எங்கள் உடம்பிலே இரத்தத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார். சிறு வயது முதல் பெரியவர்களாகும் வரை ஒவ்வொரு வயதிலேயும் நாங்கள் எத்தனையோ விதமான ஆண்களை பெண்களை சந்திக்கின்றோம். ஆனால் எல்லோரிடத்திலும் எங்களுக்கு அந்த ஈர்ப்புத்தன்மை ஏற்படுவதில்லை. ஆனால் அழகில்லாமல் இருப்பார்கள். அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை துன்பங்களை எல்லாம் கொடுப்பார். இறுதியிலே அவர்களை விட்டு விலகுகின்ற பொழுது அவர்களை ஒரு புதிய மனிதனாக வாழக்கூடிய தன்மையை உருவாக்கி உலகத்திலே எங்களை ஒருத்தரும் பார்க்கவில்லைத்தானே என்று நாங்கள் சில வேளைகளிலே பாவத்தை செய்வோம். எங்களை ஒருத்தரும் கவனிக்கவில்லை. ஆனால் இந்த சனி பகவான் ஏதோ ஒரு இடத்திலிருந்து அவருடைய பார்வை எங்களை கவனித்து கொண்டிருப்பார். இந்த 3 ராசியில் உள்ளவர்களும் நன்மையான பலன்களை இந்த இடத்திலே பெற்று வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீலாஞ்சன சமானபம் ரவிபுத்திரம் ஜமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம். இன்றைய தினம் இந்த நேயர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சனி தோஷ பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு கூறலாம் என்று இருக்கின்றேன். இந்த நவக்கிரக நாயகர்களிலே நவநாயகர்கள் என்று கூறப்படுகின்ற நவக்கிரக தேவர்கள் 9 கிரக தேவர்கள். இந்த 9 கிரக தேவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையானதானவர்கள். என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு இறைவனாலே இடப்பட்ட கட்டளை பூவுலகிலே மனிதர்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கேற்ப அவர்களுடைய ஆன்மாவானது அந்தந்த பாவ புண்ணியங்களுக்குரிய கர்மங்கள் தண்டனைகளை பெற்று அவற்றை அனுபவித்து மீண்டும் அந்த பாவ புண்ணியங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த ஆன்மா பெற்று இறுதி காலத்திலே சிவனுடைய பாதார விந்தங்களை அந்த ஆன்மா சென்றடைய வேண்டும். இது இறைவனுடைய கட்டளை, அந்த நவக்கிரக தேவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. இதை அவர்கள் சரியான முறையிலே செய்ய தவறினால் அவர்களுக்கு அந்த கிரக தேவர்கள் என்ற தகுதியை இழந்துவிடக்கூடிய தன்மை உருவாகும். அது இறைவனாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பறவைகளோ மிருகங்களோ தாவரங்களோ எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் அதிலே ஈவிரக்கம் பாராது அவர்களுடைய கர்ம வினைகள் பாவ புண்ணியங்களுக்கேற்ப அந்தந்த தண்டனைகளை அந்தந்த பலன்களை எல்லாம் இறைவன் மூலமாக பெற்று கொடுத்து அந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் நல்ல வழியிலே சென்று மோட்சமுடைய வைப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் இந்த நவக்கிரக தேவர்கள். இவர்களிலே முதன்மையாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான். இந்த சூரிய வம்சத்திலே உதித்தவர்கள்தான் மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களிலே ராமாவதாரம், மனித அவதாரம் எடுத்த ஒரு அவதாரம் மானுட அவதாரம் ராமாவதாரம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தியாக இருந்து இல்வாழ்க்கையை நல்ல முறையிலே அனுபவித்து இறுதியிலே இறைவனுடைய பாதார விந்தங்களை சென்றக்கூடிய தன்மையை அந்த ராமாவதாரம் விளக்குகிறது. அடுத்தது கர்ணன், கொடைகளிலே சிறந்து விளங்கக்கூடிய கர்ண பகவான். கர்ணமாவீரன் சொல்வார்கள். கொடைக்கு அவரை போல் ஒருவரும் கொடுக்க முடியாது. அப்படி கொடையிலே மிகவும் சிறந்தவர் கர்ணன்.
தரமரை விட கொடுப்பதிலே சிறந்தவர் கர்ணன். வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாதுன்னு சொல்வார்கள். இவர்களெல்லாம் சூரிய வம்சத்திலே உருவானவர்கள். அரசர்களோடு இருக்கின்றார். சூரிய வம்சத்திலே அரசர்களோடு உதித்திருக்கின்றார்கள். அந்த சூரியன்தான் உலகிலே மிகவும் நவநாயர்களிலே மிக உயர்ந்ததாக கூறப்படுபவர் சூரிய பகவான். உலகத்துக்கு ஒளியை கொடுத்து அந்த ஒளி மூலமாக மழையை உருவாக்கி இயற்கை தாவரங்கள் வளர்வதற்கு பயிர்கள் வளர்வதற்கு காரணமாக இருந்து உலகத்திலே பசி பட்டினி பஞ்சம் ஏற்படாமல் உலகத்தை நல்வழியிலே உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாக இருந்து எல்லாவற்றையும் நல்லதாக செய்யக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அடுத்ததாக பகலிலே இவருடைய ஒளியை பெற்று இரவிலே குளிர்மையாக தரக்கூடியவர் சந்திர பகவான். சூரிய பகவான் அக்னிக்கு காரணமானவர், தீப்பிழம்பு நெருப்புக்கு காரணமானவர். சிவபெருமானுடைய வலது கண்ணாக இருக்கின்றார் சூரிய பகவான். சந்திர பகவான் இறைவனுக்கு இடது கண்ணாக இருக்கின்றார். ஒரு மனிதனுடைய உடம்பிலே 2 விதமான ஆண் பெண் 2 பேர் இருக்கின்றார்கள். இறைவனாலே படைக்கப்பட்ட மானுட தன்மைகளிலே ஒன்று ஆண் ஒன்று பெண் என்கின்ற 2 தன்மைகளை இறைவன் உருவாக்கி படைத்திருக்கின்றார். அதற்கு காரணம் இந்த ஆணுடைய தன்மை வீரம், கோபம், தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, துணிவு, வெற்றுக்கதிபதியாக வெற்றுக்கெல்லாம் காரணமாக இந்த தன்மைகளை கொண்டு விளங்கக்கூடியதாகிய அந்த உருவத்துக்கு பெயர் ஆண். இரக்கம், அன்பு, பாசம், பொறுமை, கனிவு இவற்றுக்கெல்லாம் இப்படியான குணங்களுக்கு அதிபதியாக காரணமாக விளங்கக்கூடிய அந்த உருவத்துக்கு பெயர் பெண்மை. அதான் பெண். அதனாலே தான் ஆகாயத்திலே இருக்கக்கூடிய கங்காதேவி, பூமியில் இருக்கக்கூடிய பூமாதேவி, இவர்களெல்லாம் பெண்ணுடைய தன்மையை கொண்டவர்கள். குணங்களினாலே அந்த சக்தி அவர்களுக்கு ஏற்பட்டது. பூமாதேவி பாருங்கள், நாங்கள் பூமியை வெட்டுகின்றோம், பூமியிலே எத்தனையோ செயல்களை செய்கின்றோம். பூமாதேவி பொறுமையாக இருக்கின்றார். பூமாதேவி கோபம் பூமாதேவி 2ஆக பிளந்தால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? உலகத்திலே ஒரு விதமான உயிர்களும் வாழ முடியாத தன்மை உருவாகும். பூமி உழந்து விட்டார். அதான் பொறுமைக்கு பூமாதேவியை ஒப்பிடுவார்கள். இந்த சந்திரன் நீர்க்கிரகம், தண்ணிக்கு அதிபதி. பெண்களிலே முகத்துக்கு பெண்கள் ஆண்கள் யாவருக்கும் முகத்துக்கு காரணமாக இருந்து அழகை கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான். இவர் நீர்க்கிரகம். நெற்கதி தேவதையாக பார்வதி அம்பாள் இருக்கின்றார். நீர் சம்பந்தமான வியாதிகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர் சந்திர பகவான். இவர் பகலிலே சூரியனுடைய ஒளியை பெற்று இரவிலே குளிர்ச்சியாக அந்த ஒளியை தருவர். மனசுக்கு காரணமாக விளங்கக்கூடியவர் சந்திர பகவான். எங்கள் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு காரணமாகியவர் சந்திர பகவான். அடுத்ததாக செவ்வாய் பகவான். இவர் எங்கள் உடம்பிலே இரத்தத்துக்கு அதிபதியாக இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்கள், உப்பத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்கள், உப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் இவற்றிற்கு காரணமாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான்.
எங்கள் உடம்பிலே வெப்ப சம்பந்தமான நோய்கள், இரத்த சம்பந்தமான நோய்கள் எல்லாம் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்றது. இவர் எங்கள் உடம்பிலே இரத்தத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார். யுத்தகாரர் என்று சொல்வார்கள். சண்டைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். மின்சாரம், நெருப்பு இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அடுத்து புத பகவான். இவர் எங்கள் உடம்பிலே தொண்டை, மூக்கு, கண், இஎன்டி சர்ஜன் சொல்வார்கள். இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள். அதில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தொண்டை, மூக்கு, கண் இவற்றில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு காரணமாக இருப்பவர். வித்தைக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி. ஓவியம் வரைதல், கற்பனா ஆசக்தி, கவிதை எழுதுதல், கட்டுரை எழுதுதல், மாந்திரீகம், ஜோதிடம், மாந்திரீகம், முக்கியமாக கணிதத்துறை, மெட்ஸ், கடைகளில் எல்லாம் இந்த கணக்கு வழக்களை சரி பார்ப்பார்கள். இவற்றுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடியவர். சபையிலே பேசுகின்ற ஆற்றலை தரக்கூடியவர். பேச்சாற்றலை தரக்கூடியவர். பேச்சு வன்மை, இப்படியானவர்களுக்கு அதிபதியாக விளங்குபவர் புத பகவான், வித்தைக்கு அதிபதி. அடுத்து குரு பகவான். இவர் எங்கள் உடம்பிலே வயிற்றுப்பகுதிக்கும் தொண்டைக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய நெஞ்சு பகுதிக்கு காரணமாக இருப்பவர். இருதயத்துக்கு காரணமாக இருப்பவர். நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பவர். குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஆன்மீக சம்பந்தமான துறைகளிலே விளங்குபவர்களுக்கு காரணமாக இருப்பவரும் குரு பகவான். ஆசிரியர் தொழில் முதலியவற்றுக்கு காரணமாக இருப்பவர் குரு பகவான். அடுத்ததாக சுக்கிர பகவான். இவர் களத்திரகாரன் சொல்வார்கள். களத்திரம் என்றால் வாழ்க்கை. உலகத்திலே நாங்கள் எத்தனையோ ஆண்களும் சரி பெண்களும் சரி வாழ்க்கையிலே எத்தனையோ பேரை சந்திக்கின்றோம். சிறு வயது முதல் பெரியவர்களாகும் வரை ஒவ்வொரு வயதிலேயும் நாங்கள் எத்தனையோ விதமான ஆண்களை பெண்களை சந்திக்கின்றோம். ஆனால் எல்லோரிடத்திலும் எங்களுக்கு அந்த ஈர்ப்புத்தன்மை ஏற்படுவதில்லை. ஆனால் அழகில்லாமல் இருப்பார்கள். எங்களுக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்திலே இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டு அவர்கள் தங்கள் மறந்த நிலை ஒருவருக்கொருவர் ஒருவரை விரும்பக்கூடிய தன்மை ஏற்பட்டு அந்த விருப்பத்தின் மூலமாக வாழ்க்கையில் இணையக்கூடிய தன்மை உண்டாகின்றது. இதை கொடுப்பவர் சுக்கிர பகவான். முக்கியமாக ஆண் பெண்களுக்கு இடையிலே ஒரு உன்னதமான குடும்ப உறவு முறையை ஏற்படுத்தி அதன் மூலமாக குழந்தை பாக்கியத்தை உருவாக்க காரணமாக அமையக்கூடியவரும் இந்த சுக்கிர பகவான். தாம்பத்திய வாழ்க்கை என்று சொல்வார்கள். இல்வாழ்க்கையிலே கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருந்து, தாம்பத்திய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருந்து வாழ்வதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அடுத்து இந்த பெண்களுக்கு பிடித்தமான வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், கம்பளி பொருட்கள், இதற்கு காரணமாக இருப்பவரும் சுக்கிர பகவான் தான். உடம்பிலே ஆண் பெண்களுக்கு அவர்களுடைய ஆணுறுப்பு பெண்ணுறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் இந்த சுக்கிர பகவான் தான். ஆகவே இவரை களத்திரகாரன் சொல்வார்கள். அடுத்ததாக சனி பகவான். நான் அன்றைய பேச வந்த விடயம் சனி பகவான். இவர் ஆயுளுக்கு அதிபதி. எறும்பு முதற்கொண்டு தாவரங்கள் செடி கொடிகள் வரை இவருடைய ஆயுளையும் நிர்ணயித்து இவர்களுக்கு எந்த இடத்திலே எந்த நேரத்திலே எப்படியான மரணம் நிகழும் என்பதை தீர்மானித்து முடிவு செய்யக்கூடியவர் சனி பகவான். இவர் ஒரு அங்கீனமான கிரகம்.
உடவன் என்ற பெயர் அவருக்கு இருக்கின்றது. ஒரு காலை மடித்து இழுத்து மெதுவாக நடப்பார். மந்தன் என்ற பெயரும் அதனால்தான் அவருக்கு ஏற்படுகின்றது. சனி தவசம் உடையவர்கள் எல்லாம் செய்கின்ற செயல்களிலே மிகவும் மந்த நிலை காணப்படும். அந்த செயல்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக விரைவாக செய்ய மாட்டார்கள். சனி தோஷம் உடையவர்கள் ஒவ்வொன்றையும் மிகவும் மெதுவாக ஆறுதலாகத்தான் செய்வார்கள், யோசித்து செய்தவார்கள். இந்த 7 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி இப்படியான சனி பகவானாலே பாதிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ விதமான துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கின்றார்கள். 7 வருஷத்திலே அவர்களுக்கு சனி பகவான் மிகுந்த சோதனைகள், வேதனைகளை கொடுத்து அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை துன்பங்களை எல்லாம் கொடுப்பார். இறுதியிலே அவர்களை விட்டு விலகுகின்ற பொழுது அவர்களை ஒரு புதிய மனிதனாக வாழக்கூடிய தன்மையை உருவாக்கி உலகத்திலே மற்றவர்கள் அவர்களை வியந்து போற்றும் அளவுக்கு மற்றவர்களை நல்வழியிலே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு திறமையையும் அனுபவத்தையும் வழங்கி அவர்களை ஒரு நல்ல மனிதராக்கி விட்டு அவர்களை விட்டு விலகுவார் சனி பகவான் 7 வருஷ காலத்திலே. இதை எங்களுடைய மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. அதனாலே தான் அந்த அவருடைய இந்த 7 சனி காலத்திலே கஷ்ட துன்பங்களுக்கு உட்பட்டு படாத பாடுபட்டு எவ்வளோ துன்பங்களை, வேதனைகளை அடைகின்றார்கள். இதை இளம்பெயதில் உள்ளவர்கள் தாங்க முடியாமல் தங்களுடைய வாழ்க்கை இடையிலேயே முடிவு செய்து விடுகிறார்கள், இழந்து விடுகிறார்கள், வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையை இழந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த சனி பகவான் ஆயுளுக்கு அதிபதியாக இருந்து கர்மவினை காரணம்னு சொல்வார்கள். எங்களுடைய தாய் தந்தையர் மூதாதையர் செய்த பாவ புண்ணியங்கள் அதை சொல்வார்கள் கர்மவினை என்று. அவற்றுக்கு காரணமாக இருந்து அந்த கர்மவினை பயன்களையும் இப்பிறப்பிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி எங்களுக்கு அவற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய பலாபலங்களை எல்லாம் தருவார். இவருக்கு அதிதேவதையாக திருப்பதி ஏழுமலையானும் வெங்கடாஜலபதியும் இருக்கின்றார்கள். இவர்னாலே பாதிப்பு ஏற்படாமல் இருந்தவர்கள் 2 பேர். ஒன்று விநாயகப் பெருமான், ஒன்று வெங்கடாஜலபதி, அடுத்தது ஆஞ்சநேயர். இவர்கள் சனியினாலே பிடிகொடாமல் அவருடைய பிடியிலே அம்பிடாமல் அவரை தங்கள் பிடியிலே சிக்க வைத்து அவருக்கு ஒரு பாடத்தை கற்பித்து அவரை உலகத்திலே பாவம் செய்தால் என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சனி பகவானுக்கு உணர்த்தி அவருடைய கடமைகளை நல்ல முறையிலே செய்து அந்த ஆன்மாக்களுக்கு இறுதியிலே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கினார் சனி பகவான். அந்த தன்மையை செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவர் இந்த நவநாயகர்களிலே சனி பகவான். அடுத்ததாக ராகு கேது, இவர்கள் 2 பேரும் நிழல் கிரகங்கள் சொல்வார்கள். அவர் அசுரனும் ஒரு நாக 2 அசுரர்கள், ஒருவர் நாக வடிவுடனும் ஒருவர் அசுர வடிவுடனும் இருந்து இந்த அமுதத்தை பருகி அதனாலே சாகாவரம் பெற்று சிவனுடைய பூஜைகளை செய்து கிரகதேவர்கள் என்ற அந்த நிலை அடைந்தவர்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தன்மையை பெற்று கிரகதேவர்கள் என்ற நிலை அடைந்தவர்கள் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் சொல்வார்கள். ஆகவே இந்த சனீஸ்வர பகவான் நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது எங்களை ஒரு தரம் பார்க்கவில்லைத்தானே என்று நாங்கள் சில வேளைகளில் பாவத்தை செய்வோம், எங்களை ஒரு தரம் கவனிக்கவில்லை. ஆனால் இந்த சனி பகவான் ஏதோ ஒரு இடத்திலிருந்து அவருடைய பார்வை எங்களை கவனித்து கொண்டிருப்பார். அவருடைய பார்வை படாத இடம் கிடையாது. நான் பழமொழி இருக்கு ஜோதிடத்திலே, குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் அரசனம் ஆண்டியாவான் என்று முன்பு தரம் சொல்லியிருக்கின்றேன்.
இந்த குருவுக்கும் சனிக்கும் தாங்கள் போயிருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்குத்தான் அதிக பலன்களை அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் பார்க்கும் இடங்கள் நட்பு வீடுகளாக இருந்தால் நல்ல பலனையும், பகை வீடுகளாக இருந்தால் கஷ்ட துன்பமான பலன்களையும் வழங்குவார்கள். இந்த இடத்துல இப்போ குரு பகவான் இடபராசியிலே இருக்கின்றார். அது இடபராசி சுக்கிரனுடைய வீடு. இடபம் துலாம் சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. சுக்கிரன் குரு பகவானுடைய தேவகுருவனுடைய, அவர் அசுரகுரு, இவர் தேவகுரு, 2 பேரும் நண்பர்கள். நண்பனுடைய வீட்டிலே இருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிகராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியையும் குரு பகவான் இந்த வார சித்திரை வருடம் வரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார், ஒரு வருடத்துக்கு. இந்த 3 ராசியில் உள்ளவர்களும் நன்மையான பலன்களை இந்த இடத்திலே பெற்று வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போன்று சனி பகவான் இந்த வார வருடம் வரை 2025 டிசம்பர் வரை கும்பராசியிலே தனது ஆட்சி வீடாகிய கும்பராசியிலே ஜென்மச்சனியாக இருக்கின்றார். அங்கேருந்து 3ஆம் பார்வையாக தன்னுடைய நீச வீடாகிய மேடராசியையும், 7ஆம் பார்வையாக தன்னுடைய கடைசியும் முதலுமாகிய எதிரினுடைய வீடு, பகை வீடு, தந்தையினுடைய வீடு சிம்மராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்க்கின்றார். விருச்சிக ராசி பகை வீடு, சனீஸ்வரனுக்கும் குரு பகவானுக்கும் பகை வீடு. 2 பேரும் அந்த வீட்டை பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே கஷ்டதுன்பமான பலன்களை விருச்சிகராசிக்காரர்கள் இந்த வருடத்திலே அனுபவிக்க வேண்டும். என்பதை கூறிக்கொண்டு, சனிக்கிழமையிலே சனி தோஷமுடையவர்கள் திருப்பதி வெங்கடாஜபதி ஆலயம் சென்று அங்கே விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லினாலே அர்ச்சனை செய்வித்து, நல்லெண்ணெயிலே உலக்கிலே நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். பின்பு திருப்பதி வெங்கடாஜபதியை நெய் தீபமேற்றி துளசி இலை கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். ஆஞ்சநேய பெருமானுக்கு 21 வெத்திலையிலே ஸ்ரீராமஜியம் சொல்லி வெத்திலை மாலை கட்டி அணிவித்து நெய் தீபமேற்றி கருந்துளசி இலை கொடுத்து அர்ச்சனை செய்வித்து வழிபட வேண்டும். இறுதியாக சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து சாற்றுவித்து 9 குடம் நீர் ஊற்றி கருப்பு பட்டு வாங்கி கொடுத்து அணிவித்து திரும்ப அவருக்கு கருநீலப்பூ கருந்துளசி இவற்றை கொடுத்து அர்ச்சனை செய்வித்து, நல்லெண்ணெயிலே நல்ல எள்ளு பொட்டலை எரிக்கக்கூடாது. எண்ணெய் தீபந்தான் எரிக்க சொல்லியிருக்கு. எள்ளிலே இருந்து வரக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயிலே கருப்பு திரியிலே தீபமேற்றி சனி பகவானை 9 முறை வலம் வந்து அவருடைய பாதார விந்தங்களின் தீபத்தை வைத்து சனி கவசம் பாராயணம் செய்து வழிபட்டு வீட்டிலே வந்து காகத்துக்கு உணவிட்டு அது சாப்பிடுகின்றதை பார்த்து வழிபட்டு அதன் பின்பு நாங்கள் உணவருந்த வேண்டும். முக்கியமாக சனிக்கிழமைகளில் அங்கவீனர்களுக்கு எங்களால் இயன்ற உணவுகளை தானம் செய்து வர வேண்டும். இவற்றினாலே சனி பகவான் மனம் மகிழ்ந்து எங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய தீப்பலன்களை அவர் குறைத்து நல்ல பலன்களை வழங்குவார் என்பது புராணங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. அவற்றை நாங்கள் நல்ல முறையிலே கடைப்பிடித்து சனி பகவானுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.